பாஜக எப்படி கீ கொடுக்குதோ அதுக்கு தகுந்த போல ஆடுகிறது அப்படின்னு கூட இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல வந்து பேசியிருக்காரு. ஜனநாயகத்தை நம்புகின்ற ஒரு மனிதன் எந்த இடத்துல எந்த மக்களோட ஜனநாயக குரலும் நசுக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து கலந்து கொண்டாரு. இந்த நாட்டுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் திரு ராகுல் காந்தி அவர்கள் போர்க்குரல் எழுப்புறாரு. சொந்த மக்களையே இப்படி வாக்காளர் பட்டியல் வந்து நீக்கக்கூடியவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சங்கிகளுக்கு ஆப்பு அடிச்சுட்டு இந்த தற்கொலை கூட்டத்துடைய கனவுல மண்ணை தூக்கி போட்டிருக்க முதல்வர் மு.க.ஸ்டாலின். அப்படி காங்கிரஸ் கட்சியோட தற்குறிகள் வெட்டு கழகம் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 தொகுதிகளுக்கு வந்துட்டு ஒத்துக்கொண்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பெய்டு நியூஸ வந்து போட்டு அதை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஓட்டு திருட்டை வந்துட்டு பாஜக வந்துட்டு முதல்ல குஜராத்ல இருந்து தான் தொடங்கி இருக்குது அப்படின்னு ஒரே போட்டதோடு குஜராத்ல பெயர் தெரியாத பல கட்சிகள் இருக்கிறதாகவும், ஆனா அந்த கட்சிகளே பாத்தீங்கன்னா 4300 கோடி ரூபாய்க்கு நன்கொடைகளை வாரி குவித்திருக்கிறதா. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய சுப்ரீம் சங்கி, சூப்பர் சங்கி, அவங்கள்ல இருந்துட்டு சாதாரண அடிமை சங்கிகள் வரைக்கும் எல்லாருமே நேற்று விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்துல இருக்கும் போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் இது ஒவ்வொரு இந்தியனுடைய முக்கியமான ஜனநாயக உரிமையான ஓட்டு உரிமையை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ராகுல் காந்தி அவர்கள் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் ஓட்டு திருட்டை கண்டித்து ஓட்டு உரிமை மீட்பு பேரணி நடத்திட்டு இருக்காரு இல்லைங்களா பீகார்ல. அந்த பேரணியில வந்து கலந்து கொண்டு சங்கிகளுக்கு ஒரு அடியை வந்து கொடுத்தாங்க. இந்த ராகுல் காந்தியோட இந்த வாக்காளர் உரிமை யாத்திரை சங்கிகளுக்கு மட்டும் இல்லைங்க, இங்க ஒரு தற்கொலை இருக்கு இல்லைங்களா, கேரியரின் உச்சத்தில் இருந்து மக்களுக்கு சேவையாற்ற வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு ஒரு முட்டா பையன் தற்கொலை ஒருத்த சுத்திட்டு இருக்கா இல்லைங்களா, அந்த தற்கொலை கனவுலையும் சரியான மண்ணர்ல தூக்கி போட்டிருக்கிறாங்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த யாத்திரையில வந்து பாத்தீங்கன்னாக்கா ராகுல் காந்தி அவர்கள் நடத்தக்கூடிய இந்த இது வந்து பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல, தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனை வந்துட்டு அந்த அளவுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டாலும், ஏன்னாக்க தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான திமுகவுக்கும் தற்போது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பூத் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு எல்லா இடங்களையும் இருக்காங்க. 100% பூத் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்கு 100% இருக்குது அப்படிங்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்துட்டு பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணிகளால வந்துட்டு நிச்சயமாக ஓட்டு திரட்ட வந்துட்டு அவ்வளவு எளிதாக செய்ய முடியாது அப்படின்ற சூழல் இருந்தாலும் பீகார் போன்ற வட மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிலைமை கிடையாது. கிட்டத்தட்ட அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓட்டு திரட்டு அப்படின்றது சர்வ சாதாரணமே நடத்தும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெளிப்படையா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒரு வயசானவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் 8 ஓட்டு வந்துட்டு 2 மணி நேரத்துல போட்டு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக மீடியால வந்து சொல்றாங்க. உத்தரப்பிரதேசத்துல ஒரு பாஜகவை சேர்ந்தவருடைய வேட்பாளருடைய மகனை வந்துட்டு ஓட்டு பெட்டியை நான் தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வீடியோ கேமரா முன்னாடி நின்று சொல்லிட்டு போகக்கூடிய அவலங்கள்லாம் அந்த அளவுக்கு இருக்குது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 25% கூட பூத் ஏஜென்ட்ஸ் இல்லாத சூழல் இருக்கிறதுனாலதான் இது போன்ற முறைகேடுகள் நடக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா வட மாநில ஓட்டுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம எப்படி காலத்தை தள்ளி விடலாம்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டு போன்ற தென் மாநிலங்களுடைய மக்கள் பிரதிநிதித்துவத்தையும் குறைக்கிறதுக்கு, நாடாளுமன்றத்தை குறைக்கிறதுக்கான வேலையும் ஒரு பக்கம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க இந்திய நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய அடிப்படை உரிமையான ஓட்டுரிமை அப்படின்ற அந்த ஜனநாயக உரிமையின் மீதே வந்துட்டு தன்னுடைய சர்வாதிகார தாக்குதலை வந்துட்டு இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வைத்துக் கொண்டு செய்து முடிக்க, தேர்தல் ஆணையமும் பாஜக என்ன சொல்கிறதோ அது அப்படியே பாஜக எப்படி கீ கொடுக்குதோ அதுக்கு தகுந்த போல ஆடுகிறது அப்படின்னு கூட இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல வந்து பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இப்ப பீகார்ல போயிட்டு என்னத்த செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் கேட்கும் போது எந்த இடத்துல வந்துட்டு மக்களுடைய ஜனநாயக உரிமை பாதிக்கப்படும் அங்கெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய குரல் ஒலிக்கும் அப்படின்னு தான் வெளிப்படையா தெரியுது. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை வந்துட்டு பீகார்ல மட்டுமே நடந்த ஒரு பிரச்சனை இன்னைக்கு அப்படின்னு இதை பார்க்க முடியாது. நாளைக்கு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இந்த பிரச்சனைகள் நடக்கும். அதாவது வந்துட்டு இங்க பௌத் ஏஜென்ட் இருந்த மாதிரி அது டெக்னிக்கலா எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான வேலைகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்க. வட மாநில தொழிலாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநிலத்திலும் ஓட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளே அவர்களை வந்து வாக்காளர்கள் சேர்க்கறதுக்கான கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சம் பேர்த்த வந்துட்டு இங்க வாக்காளர் சேர்த்ததுக்கான வேலைகள் வந்து பண்ணாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் சமீபத்தை கேட்ட
வடமாநில தொழிலாளர்களுடைய உழைப்பு வேணும், ஆனா அவங்களுடைய ஓட்டு வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பதுடைய உள்நோக்கம் தான். கிட்டத்தட்ட இவர்களை வைத்துக் கொண்டா தமிழ்நாட்டு அரசியலை எப்படியா தங்களுடைய பிடிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை தங்களுடைய பிடிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பாஜக தகுதி போது, அதுக்காகவே தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று பீகார்ல நடந்த பேரணியில ராகுல் காந்தியோட யாத்திரையில தேஜஸ்வி அவர்களோடு இணைந்து கொண்டு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயகத்தை நம்புகின்ற ஒரு மனிதன் எந்த இடத்துல எந்த மக்களோட ஜனநாயக குரலும் நசுக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்கு எங்க இருந்தாலும் அவர்களுக்கான போராட்டத்தை முன்னெடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிதான் தன்னுடைய பங்களிப்பாக இந்த போராட்டத்துல போய் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டாரு. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒன்றிய பாஜக அரசை கடுமையாக விமர்சித்திருக்காரு. குறிப்பாக தேர்தல் ஆணை கீ கொடுத்த பொம்மை போல பாஜக என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கீ கொடுத்த பொம்மை போல ஆடுகிறது அப்படின்றத வெளிப்படையாக போட்டு உடைச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பீகார்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஏன்னா இன்னைக்கு பாஜகவை அரசியல் ரீதியாக மட்டும் சித்தாந்த ரீதியாகவும் எதிர்க்கின்ற கட்சியாக திமுக இருப்பதனால பாத்தீங்கன்னாக்கா அங்க பெரும் வரவேற்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட சூழல அவர் அந்த கூட்டத்துல பேசும்போது எடுத்தபடியே ஒரு பஞ்ச கொடுத்தா பீகார் அப்படின்னாலே ஐயா லல்லு பிரசாத் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வராரு. கலைஞரும் லல்லு பிரசாத் அவர்கள் நெருங்கின கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க எங்க கலைஞர் மீது என்னென்ன விதமான விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறதோ, ஏன்னா கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுல சமூக நீதிக்காக எந்த அளவுக்கு குரல் கொடுத்து தன்னுடைய ஆட்சியை சமூக நீதிக்காகவே அர்ப்பணித்தார். அதே போல பீகார்ல இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வளர்ச்சிக்காக லல்லு பிரசாத் அவர்களும் தொடர்ந்து பலவிதமான அரசியல் முன்னெடுப்புகளை செய்தாரு. அதையெல்லாம் பிடிக்காத சனாதனவாதிகள் அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகளையும் வைத்தாரு. அவரை பாத்தீங்கன்னாக்கா இந்திய அரசியல்லே அவர் அவரை போல மட்டம் தட்டப்பட்டவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் ஒரு படிக்காத தற்கொலை அப்படின்லாம் சொல்லிட்டு அவரை அவர் ரயில்வே அமைச்சராக பொறுப்பேற்ற போது இவர் படிக்காதவர், இவருக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது, இவர்கிட்ட போய் நஷ்டத்துல இருக்கக்கூடிய ரயில்வே கொண்டு போய் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சனாதன பார்ப்பனிய அதிமேதாவிகள் இருக்காங்களே அவங்க எல்லாம் சொல்லிட்டு ஒட்டுமொத்தம் ரயில்வே துறை மூடுவதற்காக தான் இந்த வேலையை செய்யறாங்க. லல்லுவிடம் கொடுத்தா ரயில்வே துறையை நசுங்கி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா லல்லு பிரசாத் அவர் தான் ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்றத தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரயில்வே துறையை நஷ்டத்துல இந்த துறையை பாத்தீங்கன்னாக்கா லாபத்துல மீட்டெடுத்து கொடுத்தது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்களை கட்டணமே இல்லாம பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு லாபத்தில் இயக்கி காட்டினாரு. அந்த அளவுக்கு இதா இருந்தது. அன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அவரு மட்டம் தட்டி பேசிய அத்தனை பார்ப்பனிய அதிமேதாவிகளும் பார்த்தா திரும்ப அவருடைய கால்களை விழுந்து இவர் அல்லவா மிக சிறந்த நிர்வாகி அப்படின்லாம் பேசின சம்பவங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் ஐயா லல்லு அவர்கள் மீது பாத்தீங்கன்னா இன்னும் யாரெல்லாம் இந்த நாட்டுல பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்வி தொழில் வேலை வாய்ப்பு இந்த வளர்ச்சிக்காக போராடுகிறோம் அவர்கள் மேல சங்கிகள் குத்துகின்ற அதே ஊழல் கடை முத்திரையை இவர் மேலே குத்ததான் செஞ்சாங்க. ஆனா அதே மீறி இது பண்றாரு. கிட்டத்தட்ட கலைஞர் அவர்களுக்கு எப்படி ஊழல் முத்திரை குத்தப்பட்டு இன்னைக்கு அதாவது ஊழல் குற்ற வழக்கில் தண்டனை பெற்று சிறை சென்றவர்கள் இறந்ததுனால அந்த தீர்ப்பில இருந்து மேல்முறையீட்டுல அந்த தீர்ப்பில இருந்து தப்பிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு புனிதமாக சொல்லப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் ஐயா கலைஞர் அவர்கள் இன்றும் ஊழல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை கொட்டக்கூடிய சனாதனவாதிகளும் இருக்கதான் செய்யறாங்க. அதே போலதான் ஐயா லல்லு பிரசாத் அவர்கள் மீதும் சனாதனிகள் அந்த ஊழல் முத்திரை தொடர்ந்து குத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதையெல்லாம் இவருடைய பேச்சின் மூலமா உணரக்கூடிய வகையில தான் பாஜகவின் அத்தனை அடக்குமுறையும் தாண்டி அரசியல் செய்வதால் தான் லல்லு பிரசாத் அவர்கள் உயர்ந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சனாதன பார்ப்பனிய அதிமேதாவிகளுடைய அத்தனை சல்லித்தனத்தை இந்த ஒரே வார்த்தையில முடிச்சு கட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாம லல்லு பிரசாத் அவர்களுடைய வழியிலேயே அவருடைய மகன் தேஜஸ்வி அவர்களும் உழைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதையும் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறாரு. கிட்டத்தட்ட லாலு பிரசாத் போல அவர் சித்தாந்த ரீதியாக வளர்ந்து வருகிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அங்க கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அதே போல இந்த கூட்டத்தில் பேசும்போது மு க ஸ்டாலின் அவர் இந்த நாட்டுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் திரு ராகுல் காந்தி அவர்கள் போர்க்குரல் எழுப்புறாரு. கிட்டத்தட்ட இந்து மத்த இந்திய மக்களுக்குமே அவர் ஒரு அட்வொகேட் போல செயல்படுறாரு அப்படின்னு பேசியிருக்கிறாரு. பீகார்ல காங்கிரஸ் கூட்டணியுடைய வெற்றியை தடுக்கிறதுக்காக மக்களை ஓட்டளிக்க விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு. குறிப்பாக 65 லட்சம் மக்களை நீக்கியது ஒரு ஜனநாயக படுகொலை.
சொந்த மக்களையே இப்படி வாக்காளர் பட்டியல் வந்து நீக்கக்கூடியவர்களை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டு காட்டமாக பேசி இருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் ராகுல் காந்தியோட இந்த யாத்திரையில கலந்து கொண்டது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அடியினே சொல்லலாம். கிட்டத்தட்ட அவங்களுடைய அந்த தற்கொலை கூட்டத்துடைய கனவுல மண்ணையும் சேர்த்து வாரி போட்டிருக்கிறாரு. அதாவது சங்கிகளுக்கு ஆப்பு அடிச்சுட்டு இந்த தற்கொலை கூட்டத்துடைய கனவுல மண்ணை தூக்கி போட்டிருக்கிற முதல்வர் மு.க.ஸ்டாலின் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னாக்கா காங்கிரஸ் கட்சியோட தற்குறிகள் வெட்டு கழகம் வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. கிட்டத்தட்ட காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 தொகுதிகளுக்கு வந்துட்டு ஒத்துக்கொண்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் விஜயுடைய தற்குறிகள் வெட்டு கழகத்தோருக்கு ஆதரவாக பல சேனல்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெய்டு நியூஸ வந்து போட்டு அதை ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பல யூடியூப் சேனல்ஸ் சோசியல் மீடியா சேனல்ஸ் அதை பத்தி பெய்டு வியூஸா போட்டு வேணும்னே வந்துட்டு அதை வந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. விஜய் தரப்பு அதுக்காக பணம் கொடுத்து எல்லா வேலையும் செய்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள ஏதாவது குழப்பம் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்தாங்க. இந்த சில்லறத்தனமான வேலையெல்லாம் பண்ற நபர் யாருன்றது வெளிப்படையா தெரியும். ஆதவ அர்ஜுனாவுடைய வேலையாதான் இந்த வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்துட்டு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பீகார்ல ராகுல் காந்தியோட கை கோர்த்து கொண்டு நின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில திமுக எப்பொழுதும் உறுதியா நிற்கிறது அப்படின்றது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல திமுக காங்கிரஸ் கூட்டணி எப்பொழுதும் உடையாது அப்படின்றதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிற முதல்வர் மு.க.ஸ்டாலின் அப்படின்னே பார்க்க முடியும். அதே சமயத்துல ராகுல் காந்தி அவர்கள் பேசும் போதும் இந்த ஓட்டு திருட்டை வந்துட்டு பாஜக வந்துட்டு முதல்ல குஜராத்ல இருந்துதான் தொடங்கி இருக்குது அப்படின்னு ஒரே போட்டதோடு குஜராத்ல பெயர் தெரியாத பல கட்சிகள் இருக்கிறதாகவும் அந்த கட்சிகள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கே தெரியாது. ஆனா அந்த கட்சிகளே பாத்தீங்கன்னா 4300 கோடி ரூபாய்க்கு நன்கொடைகளை வாரி குவித்திருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்க குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இந்த கட்சிகள் யாரு என்ன அப்படின்றது குறித்த தேர்தல் ஆணையம் விசாரிக்குமா அப்படின்ற கேள்வியையும் எழுப்பி இருக்கிறாரு. மட்டும் இல்லாம வாக்கு திரட்ட பாஜக குஜராத்ல இருந்துதான் ஆரம்பிச்சிருக்க அப்படின்றத அடித்து சொன்ன ராகுல் காந்தி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லி இருந்தார் இல்லைங்களா, 40-50 ஆண்டுகளுக்கு இன்னும் பாஜக அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் ஆச்சரியப்பட்டேன். பாஜக இந்த மாதிரி ஓட்டு திருட்டுல ஈடுபடுவதெல்லாம் அது சாத்தியம், அதனாலதான் அவர் அப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் போட்டு உடைச்சிருக்கிறாரு. ஆக மொத்தத்துல நேற்று விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சங்கிகளுக்கும் சரி தற்குறிகளுக்கும் சரி ஒரு நல்ல அடியை கொடுத்திருக்கிறாருன்னு சொல்ல முடியும். அடுத்து இந்த விஷயத்த என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே. நன்றி, வணக்கம். உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான் சுட்டிருக்கீங்க, நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் 50 வருஷமா? அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?